தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்காக ஜப்பானைச் சேர்ந்த 6 நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜப்பான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டோக்கியோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது அந்நாட்டைச் சேர்ந்த 6 நிறுவனங்களுடன் 818 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன்படி சென்னை அடுத்துள்ள மாம்பாக்கம் சிப்காட்டில் ட்ரக் வாகன பாகங்கள் உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதேபோன்று கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் மிட்சுபா ஆலையை விரிவாக்கம் செய்திடவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஷிமிஷு நிறுவனத்துடன் கட்டுமான பொறியியல் தொடர்பான வணிகம் மேற்கொள்ளவும், கோயி நிறுவனத்துடன் பாலி கார்பனேட் தாள் கூரை அமைப்புகள் தயாரித்தல் தொடர்பான ஆலை அமைக்கவும் ஒப்பந்தமானது. மேலும் விண்வெளி பாதுகாப்பு மற்றும் கட்டுமான துறைகளில் பயன்படுத்தப்படும் உயர் ரக எஃகு மற்றும் துருபிடிக்காத எஃகு உற்பத்தி செய்வதற்கான ஆலையை நிறுவுவதற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக்கின. மக்கள் எண்ணிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ குறைக்கவோ கூடாது என்பதே தமிழ்நாடு பாஜகவின் நிலைப்பாடு என்று அதன் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் பாஜக சமூக வலைதள ஆதரவாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர் சந்தித்த அண்ணாமலை, தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறக்கூடிய வருமான வரித்துறை சோதனையில் நிச்சயம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு இருக்கும் பொழுதும் கூட ஐடி ரைட் நடந்திருக்கு. ஆனால் நாம் கட்சியை பார்த்து ஆட்சியை பார்த்து நம்முடைய அரசு வேலை செய்யவில்லை. தவற பார்க்கறாங்க, அந்த ஏஜென்சி பண்றாங்க. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, அரசுக்கும் ஏஜென்சிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்ல. they take a call, they attack. எம்பிக்களின் எண்ணிக்கை உயர்த்தக்கூடிய விவகாரத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு உரிய வழிமுறைகளை பின்பற்றும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். நேற்று நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம், மக்கள் தொகை என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து எம்பி சீட்டை உயர்த்தக்கூடாது. குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி லெவலுக்கு கீழே வந்துட்டோம். 2.1 கீழே 1.8 1.7 இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி சீட்டை அதிகப்படுத்தும் பொழுது தமிழகம் போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதுல நிச்சயமாக எப்படி நம்ம அரசு வந்த பிறகு பினான்ஸ் கமிஷன்ல கூட மக்கள் தொகையை ஆதாரமா வைக்காம பல விஷயங்களை கொண்டு வந்திருக்குமோ அதை செய்யும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எம்பி மட்டும் உயர்த்த போவது கிடையாது. 2026 டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல தமிழ்நாட்டினுடைய எம்எல்ஏக்களும் உயரப்போகுது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கான 10% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வலியுறுத்தி 2 மாதங்களில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் விஷசாராயம் குடித்து 22 பேர் உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தாமோதரன், அமுல் கந்தசாமி மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய SP வேலுமணி, திமுக ஆட்சியில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதே போல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா விற்கிறாங்க. அதே போல இன்னைக்கு மதுபானங்கள் வீதி வீதியா கூவி விற்கிறாங்க. இன்னைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் கனிம வளங்கள் கடத்தப்பட்டு கேரளா கொண்டு செல்லப்படும். டெய்லி 5000 லோடு. யாரும் இங்க வீடு கட்ட முடியல, ஒரு லோடு மண் எடுக்க முடியல, யார் இங்க இருக்கிறவங்க போற ஒரு லாரி வச்சு தொழில் பண்ண முடியல. மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. இதே போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலும், நாமக்கல்லில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. சேலத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் முன்னிலையில் திமுகவின் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. தஞ்சை திமுக தெற்கு மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் மதுக்கூர் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிமாணிக்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். அப்போது பேசிய பேராவூரணி MLA அசோக்குமார், அடிப்படை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களை மேல்மட்ட நிர்வாகிகள் மதிப்பதில்லை என தெரிவித்தார். மேலும் அமைச்சர் தங்கள் பகுதிக்கு வரும்போது ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்று விடுவதால் அடிமட்ட தொண்டர்களின் கோரிக்கைகள் மற்றும் நிலைமையை எடுத்து சொல்ல முடியவில்லை என்றும் வேதனையுடன் கூறினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களது பகுதிக்கு வருவதே இல்லை என்றும் கூறியதால் அதற்கு ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து MLAக்களின் ஆதரவாளர்கள் முழக்கமிட்டதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
MP பழனி மாணிக்கம் கேட்டுக்கொண்ட நிலையிலும் இரு தரப்பும் தொடர்ந்து தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நீடித்தது. வேலூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரை கூண்டோடு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சி மலை அடிவாரங்களில் உள்ள கிராமங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக புகார் வந்தது. அதனைத் தொடர்ந்து சாராயம் காய்ச்சுவதற்கான மூலப்பொருட்கள் மற்றும் ஊழல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விஷ சாராய வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். எனினும் விஷ சாராய தடுப்பில் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் புதிதாக பதவியேற்ற வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் மதுவிலக்கு அமலாக்க பிரிவைச் சேர்ந்த 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 20 காவலர்களை கூண்டோடு இடமாற்றம் செய்துள்ளார். அவர்கள் மாவட்டத்தில் உள்ள மற்ற காவல் நிலையங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறியதற்காக இவர்கள் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதில் தற்போது புதிதாக 4 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 22 பேர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அம்பாசமுத்திரம் அருகே வீட்டில் உள்ள ஸ்டெபிலைசர் வெடித்து சிதறிய விபத்தில் பட்டதாரி இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். நெல்லை மாவட்டம் அகஸ்தியர்பட்டில் உள்ள சேகர் சுந்தரி தம்பதியின் மகள் சுபா 24 வயதாகும் இவர் பிகாம் படித்து முடித்திருக்கும் நிலையில் தன்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது குளிர்சாதன பெட்டிக்காக வைக்கப்பட்டிருந்த ஸ்டெபிலைசர் எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த சுபா பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த விகேபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களையும் சேகரித்தனர். பிறகு வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஸ்டெபிலைசர் வெடித்து சுபா உயிரிழந்தாரா அல்லது தற்கொலையா என்ற கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை தொடரக்கூடிய நிலையில் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநில முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஏற்பட்ட வன்முறையால் மணிப்பூரில் 60 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அந்த மாநிலத்திற்கு 4 நாட்கள் பயணமாக நேற்று மாலை சென்றடைந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்றார். இதில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய், மணிப்பூர் முதலமைச்சர் பீரோன் சிங், மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, புலனாய்வுத்துறை தலைவர் தபன் தேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மணிப்பூரின் தற்போதைய நிலை குறித்தும் இயல்பு நிலை திரும்புவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. வன்முறையில் ஈடுபடுவோருடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் மற்ற சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து மணிப்பூர் ஆளுநர் அனுசியாவுடனும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே வன்முறையால் பாதிக்கப்பட்ட சிறுவில் இருந்து பங்கல் தாபிக்கு பாதுகாப்பு வாகனங்கள் மூலமாக 2000க்கும் மேற்பட்டோர் அழைத்து வரப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் விரைவில் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட் ஆகிய இருவரையும் ஒன்றாக அழைத்து ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் இளம் தலைவர் சச்சின் பைலட் இடையேயான மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் இருவரையும் டெல்லிக்கு அழைத்து கட்சித் தலைமை ஆலோசனை மேற்கொண்டது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் கலந்து கொண்டார். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இருவரும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திப்பார்கள் என்று தெரிவித்தார். Upcoming Rajasthan Assembly election, Congress President and Rahul Gandhi ji had a detailed 4-hour-long discussion with Ashok Gehlot ji and Sachin Pilot ji. We have decided to fight election unitedly and definitely we will win election in Rajasthan. இன்னும் 7 மாதங்களில் ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் உட்கட்சி பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அசோக் கெலாட் சச்சின் பைலட் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தவும் காங்கிரஸ் தலைமை தீவிர முயற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. டெல்லியில் 16 வயது சிறுமியை பலமுறை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க ஏதாவது செய்யுங்கள் என்று துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் கேஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி ஷாபாத் நகரில் சாலையில் நடந்து சென்ற 16 வயது சிறுமியை இளைஞர் ஒருவர் சுமார் 40 முறை கத்தியால் குத்தினார். மேலும் சிறுமியின் தலையில் பலமுறை கல்லை தூக்கி போட்டு ஆத்திரம் தீர தாக்குதல் நடத்தினார். இதில் இரத்த வெள்ளத்தில் நிகழ்விடத்திலேயே சிறுமி உயிரிழந்தார். இது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் CCTV பதிவும் வெளியாகியுள்ளது. கொலை செய்யப்பட்ட 16 வயது சிறுமியும் 20 வயது இளைஞரான சாகிலும் காதலித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் அம்பலமானது. சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்டதை அப்பகுதி மக்கள் தடுக்கக்கூட முன்வராததும் CCTVயில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சிறுமியை கொன்ற இளைஞரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர்.
இதையடுத்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் சட்டம் ஒழுங்கு துணைநிலை ஆளுநரின் கட்டுப்பாட்டில் வருவதாகவும் டெல்லி மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் என்றும் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகான்ஸ்கோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரக்கூடிய தாக்குதல் ஓராண்டை கடந்துள்ளது. இந்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த அணு ஆயுதங்களை பெலாரஸில் தேக்கி வைக்க ரஷ்யா நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை மாஸ்கோவில் உள்ள அவருடைய மாளிகையில் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகான்ஸ்கோ சந்தித்து பேசினார். ரகசியமாக நடைபெற்ற இந்த சந்திப்பை தொடர்ந்து லுகான்ஸ்கோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பெலாரஸின் எதிர்க்கட்சித் தலைவர் வலேரி செப்காலோ தெரிவித்துள்ளார். தொடர்பாக ட்விட்டரில் பதிவிற்றக்கூடிய அவர் அதிபரின் உடல்நிலையை கண்காணிப்பதற்காக சிறப்பு மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பெலாரஸ் அதிபருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இதனை போக்கக்கூடிய வகையில் லுகான்ஸ்கோவின் உயிரை காக்க ரஷ்யா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றத்திற்கான பணிகளை மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பெலாரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் வரக்கூடிய 12ஆம் தேதி தொடங்க உள்ளது. TNPL கிரிக்கெட் போட்டியின் 7வது சீசன் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நெல்லையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் உதவி செயலாளர் RN பாபா ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை இந்த தொடர் நடைபெறும் என்று தெரிவித்தார். இதில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் உட்பட 8 அணிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். போட்டிகள் அனைத்தும் கோவை, திண்டுக்கல், சேலம் மற்றும் நெல்லை ஆகிய 4 நகரங்களில் நடைபெறும் என்றும் இறுதிப் போட்டி உட்பட மொத்தம் 32 போட்டிகள் நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். குறிப்பாக IPL கிரிக்கெட் போன்று இந்த ஆண்டு TNPL போட்டிகளிலும் இம்பாக்ட் பிளேயர், ரிசர்வ் பிளேயர், ரிசர்வ் டே போன்றவை பின்பற்றப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு TNPL இறுதிப் போட்டி நெல்லையில் நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் RN பாபா கூறியுள்ளார். ஒவ்வொரு சேலத்தில் நடத்திட்டோம், போன வாரம் கோயம்புத்தூர்ல நடத்திருக்கோம். அதனால இனிமேல் ரொட்டேஷன்ல நாக் அவுட் எல்லாமே நடத்தலாம். ஃபைனல் சேப்பாக்ல நடத்தணும்னு விருப்பம். வேர்ல்ட் கப் ஒர்க் நடக்கிறதுனால திருநெல்வேலியில ஒரு நாக் அவுட் இருக்கு. அடுத்த நாள் ஒரு நாள் தள்ளி இங்க மேட்ச் நடத்துற மாதிரி. மேலும் TNPL கிரிக்கெட் போட்டிகள் இந்த ஆண்டு டிஜிட்டல் தளத்திலும் முதல் முறையாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது.